10th standard chapter 6ல trigonometry 6th sumல first sum பார்க்க போகிறோம். sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b is equal to answer is 0. RHS என்னது 0. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பொழுதும் போல் LHS இதை என்ன பண்ண போகிறோம், கொஸ்டினை தூக்கி எப்பொழுதும் எழுதிடலாம். sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b. நம்ம எப்பொழுதுமே சம்மில் என்ன பண்ணிக்கணும், LHSனாவே கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிருங்க, உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஆன்சரையே எழுதிடலாம். இப்போ சயன் இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள், சயன் இதுவும் சயன், அதனால சயன் ஸ்கொயர் ஏ. இங்கேயும் சைன் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ் சயன் பி. அப்போ இங்கே என்ன எழுதுவோம், ரெண்டு சைன் இருக்கனால சயன் ஸ்கொயர் பி க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரெண்டையும் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். காஸ் இங்கேயும் காசு இங்கேயும் காசு, காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் இங்கே ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு காஸ் ஸ்கொயர்ட் பி க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை நம்ம இங்கே இருக்கிற ரெண்டையுமே அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியது தான். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி sin a plus sin b. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த sin ஸ்கொயர்டு ஏ இருக்கா, cos ஸ்கொயர்டு ஏ இருக்கா, மைனஸ் இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், இதை ரெண்டையும் ஒன்றா எடுத்து எழுத போகிறோம். sin ஸ்கொயர்டு ஏ cos ஸ்கொயர்டு ஏ sin ஸ்கொயர்டு பி cos ஸ்கொயர்டு பி. இப்போ பாருங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் sin ஸ்கொயர்டு ஏ sin ஸ்கொயர்டு ஏ எழுதிட்டோமா, ப்ளஸ் இங்கே யார் இருக்கா, காஸ் ஸ்கொயர்ட் ஏ க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இங்கே எனக்கு மைனஸ் சைன், இங்கே என்ன ஆகும், ஓப்பன் ப்ராக்கெட் சைன் ஸ்கொயர்ட் பி. இந்த மைனஸால் உள்ளே இருக்கிற இந்த மைனஸை இது பண்ணும்போது அப்போ மைனஸும் என்ன ஆகும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி. முடிஞ்சிருச்சா, டிவைடட் பை இப்போ அப்படியே தூக்கி இவங்களையும் எழுத போகிறோம். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி sin a plus sin b. இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், இந்த sin ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. sin ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இந்த வேல்யூ வந்து என்னென்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டோட ஏவோட வேல்யூ என்னது 1. அப்போ மைனஸ் சைனை அப்படியே இங்கே எடுத்து போட்டுக்கணும். சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பியோட வேல்யூ 1 டிவைடட் பை இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிடுங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. அப்போ ஈக்குவல் இங்கே என்ன தான் ஒன்றை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0. அப்போ டெனாமினேட்டரில் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செகண்ட் சம்மு, சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equal to 2. இதில் நம்ம எப்பொழுதும் போல் என்ன பண்ணிக்குவோம், LHSஐ எடுத்து எழுதிக்குவோம். sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. நம்ம எல்லா சமுக்குமே என்ன பண்ணணும், LHS எடுத்து எழுதணும்னு மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, x cube plus y cube
ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இன்னொன்று, இது ப்ளஸில் எழுதுன மாதிரி மைனஸ்லேயும் ஒரு ஃபார்முலா எழுதணும். அது எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபுக்கு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஃபார்முலாவை எழுதியாச்சு. இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம எழுத போகிறோம். ஈக்குவலில் நம்ம என்ன போகிறோம், எக்ஸ்னாவே இந்த கொஸ்டினை அப்படியே எழுதிக்கணும். எப்படி எழுதுவோன்னு பார்க்கலாமா. என்ன கொஸ்டின், சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ எக்ஸு ஒய்இ. புரியுதா, எக்ஸ்னா சைன் ஏ, ஒய்னா காஸ் ஏ, எக்ஸு ஒய்இ. இப்போ இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இது என்னது, இந்த சைன் தான் எக்ஸு. அப்போ சைன் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கொயர்டு ஏ, அதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னா இது ரெண்டையும் அப்படி எழுதிருங்க, சைன் ஏ காஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது, காஸ் ஸ்கொயர்ட் ஏ டிவைடட் பை, எழுதிட்டோமா. இப்போ என்ன எழுத போகிறோம், டிவைடட் பையில் இந்த சைன் ஏ காஸ் ஏவை தூக்கி அப்படியே எழுதிருங்க, சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. அடுத்தது சைன் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டு இவங்களுக்கும் அதே சேமில் எழுதணும். இவங்க எப்படி ப்ளஸ்ஸுக்கு நம்ம எழுதணுமா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு இவங்களை எழுதணும்ல, அதே மாதிரி மைனஸ்க்கும் இவங்களை எழுதணும். அப்போ சைன் ஏ எழுதிட்டேன் மைனஸ் காஸ் ஏ எழுதிட்டேன், எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது இந்த சைன் எழுதுவோமா, சைன் ஸ்கொயர்டு ஏ. அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸ் ஒய். இங்கே சைன் என்ன போட்டுக்கணும், ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது ஃபார்முலா பிரகாரம். அடுத்து எக்ஸ் ஒய்னா எக்ஸையும் ஒய்யையும் எழுதிக்கணும், சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா நம்ம ப்ளஸ் போட்டு ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இந்த இதாக தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதுதான், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இங்கே பாருங்களேன், டினாமினேட்டரில் பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இவங்களையும் அடிச்சிடலாம். அடித்தது போக ரிமைண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் எழுதுவோம், சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த சைனை அப்படியே போட்டுருங்க, ப்ளஸ் இவங்களில் அடித்தது போக மீதி இருக்குள்ளே அவங்களே எடுத்து எழுதிடும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. எழுதியாச்சா. இந்த ஸ்டெப்பை ஆல்ரெடி முன்னாடியே எழுதியிருக்கோம். பட் இப்போ உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே புரியும், முன்னாடி திருப்ப முடியாது இல்லைங்களா, அதனால் நான் பின்னாடி ஒரு தடவை எழுதியிருக்கேன். அங்கே அடித்தது போக ரிமைண்டர் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நாங்கள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைன் ஸ்கொயர்டு காசு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் வந்திருக்கனால நான் 2 இங்கே காமனாக போட்டேன். காமனாக போட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே போட்டோமா, சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எப்படி எழுதுறோம் அப்படின்னா, சைன் ஸ்கொயர்டு எத்தனை சைன் ஸ்கொயர்டு இருக்குது, 2 சைன் ஸ்கொயர்டு இருக்குது, சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காசு எத்தனை காஸ் ஸ்கொயர்டு இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர்டுன்றது இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன், 2 காமனாக போட்டுட்டு சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு சொல்லி போட்டேன். இப்போ இதில் வந்து சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் இப்போ நம்ம பார்த்தோம், 6th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏவோட வேல்யூ என்னது, 1. அப்போ 1ஆல் இது இன்ட்டுக்கு சமம் அந்த ப்ராக்கெட். அப்போ 1 2 இஸ் 2. அப்போ RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.